இலங்கை கடற்படையினால் பாதிக்கப்பட்ட காரைக்கால் மீனவ சமுதாயத்தினரை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பேச வேண்டும். வைத்தியலிங்கம் எம்பி கோரிக்கை. கடந்த மாதம் 27ஆம் தேதி காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியை சார்ந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தி அவர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றார்கள். அதன் பின்னர் அந்த மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த மீனவர்களை விடுவிக்க கோரி நானும் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களும் மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சரை நேரில் சந்தித்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மற்றும் தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்து இருந்தார்கள். இதற்கிடையில் காரைக்கால் பகுதியை சார்ந்த மீனவ சமுதாயத்தினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். போராட்டங்கள் ஈடுபட்டிருந்த மீனவர்களை அடுத்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீனவர்களிடம் அவர்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளை செய்வதாக உறுதியளித்து அவர்களுடைய போராட்டத்தை விலக்கிக் கொள்ள கேட்டுக்கொண்டார்கள். அதேபோல புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அவர்கள் காரைக்கால் பிராந்தியத்தில் பாதிக்கப்பட்ட மீனவ சமுதாயத்தினரை நேரில் சந்தித்து அவர்களிடம் பேச வேண்டும், மேலும் மத்திய அரசை அணுகி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்து அதோடு மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்து மீண்டும் வலியுறுத்த வேண்டுமென்று நான் இந்த சமுதாயத்தில் எமது முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இக்கட்டான தருணத்தில் நமது மீனவர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என காங்கிரஸ் மாநில தலைவர் எம்பி வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார்.